ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மேரேஜ் வித் மை பாக்ஸர் அத்தை பையன். ஓகே, அத்தை பையன். ஓகே, ஸோ இதான் டைட்டில். ஆல்ரெடி நான் வந்துட்டு இதே டைட்டிலில் ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்பேன். ஸோ அது வந்துட்டு ஜேகே ஒன் ஷாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ளேலிஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன் டியர். எஃப்எஃப் தனியாக, ஒன் ஷாட் தனியாக, அதாவது 7 பேத்துக்கு தனித்தனி ப்ளேலிஸ்ட்டு தனித்தனி. ஓகேவா? அதனால் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய மண்டபம் தான். அங்கே வந்துட்டு ஒரு மாதிரியெல்லாம் பரபரப்பாக போகிறது வருது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு முன்னாடி ஒரு கட் அவுட் இருக்குது. அதில் உங்கள் பிக், ஜிமின் பிக், 2 பேர்த்தோட பிக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் தான், அதாவது கல்யாண பொண்ணு கல்யாண பையன். ஓகேவா? அப்போது கரெக்டாக நம்ம சாரா இருக்காள். ஸோ அவன் அப்படி பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அப்போது உங்களோட அம்மா வர நேரமாச்சு, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கணும், வேலை செய்யணும். நீ என்னன்னா மினிக்கிட்டு இன்றைக்கி தான் வர அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் ஆண்டி சும்மா இருங்க, நான் ஒன்றும் மினிக்கிட்டுலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் மேக்கப் போட்டுருந்தேன். சரி ஓகே வயனுங்க அப்படின்னு கேட்குறா. போடி போ, மேலே தான் இருக்கா, போயிட்டு உதவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் ஐயோ அவள் கோவமாக தான் இருப்பாள். சரி ஓகே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கா. அப்படி தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கிறா. எல்லாரும் தான் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி சோழி போட்டிருக்கா. பெரிய லெஹங்கா மாதிரி ஸ்கர்ட் இருக்குல்ல. ஸோ அது ரெட் கலர், கோல்டன், ரெட் கலரில் அதோட ஃபேப்ரிக், கோல்டன் கலரில் நிறையா அந்த ஆரி ஒர்க் பண்ண மாதிரி. அப்புறம் ஹிப் வரைக்கும் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் மாதிரி இருக்கும்ல. ஸோ பிரின்சஸ் கட்டில், ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கா. அண்ட் ஒரு சால் வந்துட்டு ஒன் சைடாக போட்டிருக்கா. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. எல்லோரும் அவளே தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அதிச்சோ என்ன ஒயனை பார்க்குற மாதிரியே என்ன பார்க்குறாங்க, ஒரு நான் தான் பொண்ணு நினச்சிட்டாங்களோ, கொஞ்சம் மேக்கப் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே பெருமையாக பேசிக்கிட்டு அப்படி மேலே வரா உங்கள் ரூமுக்கு. ஸோ உங்களை ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க, ஃபோனை சும்மா நோண்டிக்கிட்டு. அப்போது கரெக்டாக சாராவும் ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீங்கள் அவளை பார்த்ததுமே ஒரு மாதிரி கோவமாக அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு கை கட்டி உட்காந்துக்கிறீங்க கோவமா. அவள் ஒயன் சாரிடி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் திரும்பவே இல்லை. அவள் அப்படியே வந்துட்டு அவள் கொண்டு வந்து கிஃப்ட் பாக்ஸை பக்கத்தில் காட்டு இருக்கும். ஸோ அது மேலே வச்சுட்டு அப்படியே கூட சின்ன பிடிச்சிட்டு கொஞ்சம் ஒயன் 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 சாரி 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 அப்படிங்கவும், யார் நீ, சாரி யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி என்ன இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, இல்லைங்க எனக்கு உங்களை யாருன்னு தெரியலை, நான் வந்து இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சாராவும் வந்துட்டு ஒயன் ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி பண்ணுற, சின்ன குழந்தைங்க கூட இப்படியெல்லாம் பண்ணா தெரியுமா, இப்போல்லாம் குழந்தைங்க கூட மெச்சூர்டாக நடந்துக்குதுடி, நீ ஏன்டி குழந்த மாதிரி பண்ணுற, சாரி சாரி சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்கிட்ட பேசாத சாரா. எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸும் அவள் ஃப்ரெண்டோட கல்யாணத்தப்போ 1 வீக்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக மற்ற திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவங்க கூடயே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே மட்டும்லாம் தலைகளாக நடக்குது யாரோ மாதிரி. இன்றைக்கி வர நீ விடிஞ்சா கல்யாணம், இப்போ ரிசப்ஷன், நீ பார்த்தியா இப்போ தான் வர, அதுவும் எவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கா, இதுக்கே உனக்கு டைம் சரியாக போயிடும், உனக்கு எங்கே என்னென்ன ஞாபகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிறீங்க. ஸோ சாராவும் வந்துட்டு அதுக்காக பிச்சைக்காரி மாதிரி வரட்டாடி உன்னோட கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீங்கள் பிச்சைக்காரி மாதிரி ஏன் வர, ஆனால் 1 வீக் முன்னாடியே வந்திருக்கலாம்ல, நான் உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு தெரியுமா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு நிறையா ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாங்க, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கேட்டாங்க தெரியுமா, எனக்கு அழுகா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. கொஞ்சம் நீங்கள் சைல்டிஷான பொண்ணு, அதாவது கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப இன்னசென்ட் அண்ட் சைல்டிஷு. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இப்படி பேசுவோம். அவளுக்கு உங்ககிட்ட பிடிச்சிருந்த சைல்டிஷ் தான். ஸோ அலாதடி சாரி 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 செல்லலான்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அம்மா கொடுக்குறா. ஸோ நீங்களும் தொடச்சி விட்டுட்டு போகட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் ஒயன் கண்ணு அழகுல்ல, நீ என் செல்லில், என் புஜ்ஜியில், என்னோட குட்டி பாப்பால அப்படின்னு சொல்லவும், நான் எதுவும் இல்லை, நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை போ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே ஏதோ பாட்டெல்லாம் பாடி சமாதானப்படுத்திடுறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் சிரித்து பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ கேட்குறீங்க, இதில் என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸ், இந்த பாக்ஸ்லாம் என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா சர்ப்ரைஸ் அப்படிங்கிறா. சர்ப்ரைஸா, அப்போ காட்டு அப்படின்னு சொல்லுவோம். மென்டல் சர்ப்ரைஸ்னால் உடனே காட்ட மாட்டாங்க, நான் எப்போ காட்டணுமோ அப்போ தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
சரி ஓகே, நம்ம நிறையா ஃபோட்டோலாம் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்குறீங்க. இந்த பக்கம் நீங்கள்லாம் இப்படி ஹாப்பியாக இருக்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா மாப்பிள்ளையோட ரூம், அதாவது ஜிம்னாவோட ரூமில் அவரோட அம்மா அப்பா இருக்காங்க. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. அப்போது ஜிமினோட அப்பா கால் பண்ணிட்டே இருக்கார் ஜிம்னாக்கு. ஜிம்னாவோட ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஒரு பெரிய ரிங் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த WWEல சண்டை போடுவாங்கள்ல, பாக்ஸிங் ரிங்கு, அங்கே தான். ஸோ அங்கே வந்துட்டு வெளியே வச்சுருக்காங்க ஃபோனை. ஸோ வெளியே வந்துட்டு அவரோட கோச்சுக்கிட்ட ஃபோன் வந்துட்டு அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அவரும் அதை எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு அட்டன் பண்ணுறதா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உள்ளே பார்த்தா ஜிமின் வந்துட்டு உள்ள ரிங்கில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஆப்போனண்ட் கூட. ஸோ செம்ம ஃபைட் போயிட்டுருக்கு. அவனும் வந்துட்டு சலைச்சவெல்லாம் கிடையாது, செம்மையாக அடிக்கிறான். ஜிம்மும் நல்லா அடி வாங்குறாரு. அட் த சேம் டைம் திருப்ப டபுளாகவும் கொடுக்குறாரு. ரொம்ப டஃப்பான காம்படிஷனாக இருக்குது. ஒரு பாயிண்ட் இவர் எடுக்கணும்னு நினச்சான், அவன் அடுத்த இன்னொரு பாயிண்ட் அவன் எடுத்துடுறான். ஸோ இவர் 2 பாயிண்ட் எடுத்தான், அவன் அதே மாதிரி ஈக்குவலாகவே வந்துட்டுருக்கான். ஸோ அந்த மேட்ச் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. இங்கே வேறு உங்களோட அத்தை மாமா இருக்காங்களா, ஜிம்னாவோட அப்பா அம்மா, அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஜிம்னாவுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரே ஏறி போச்சு. அப்போது உடனே வந்துட்டு நம்மளோட ஜெக்கிக்கு கால் பண்ணி, ஜெக்கி அவன் என்னடா பண்ணுறான், ஃபோனை எடுத்து தொலைய மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆண்டி அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், டேய் உங்ககிட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன், இதெல்லாம் வேணாம், இந்த ஒரு டைம் விடுங்க அப்படின்னு சொன்னால கேட்க மாட்டிங்களா, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு பாக்ஸிங் இம்பார்ட்டண்ட்டாடா அப்படின்னு சொல்லவும், ஆண்டி உங்களுக்கே தெரியல அவனுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆண்டி, என்னால் அவன்கிட்ட பேச முடியல, பேசினா என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஜிமினா கிட்டே போய் ஏதாவது ஜெகி கேட்டால் ஜிமினா வந்து ஜெக்கவே நங்குன்னு குத்திடுவார். ஸோ அதனாலேயே பயமில் கொஞ்சம் பயந்துக்கும். இப்போது ஜிமினாவோட அம்மா அப்பாவும், இங்கே பாரு ஜெகே, இன்னும் 1/2 மணி நேரம் தான், இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் இங்கே மண்டபத்தில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறடா அப்படின்னு சொல்லவும், அப்போ கரெக்டாக ஜிமினும் அந்த ஃபைட்லாம் முடிச்சுட்டு ஃபோனை வந்து வாங்கிடுறாரு. கரெக்டாக இவங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்கவும், அந்த பக்கம் ஜிமினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஜிமினோட அம்மா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணிட்டுக்கிற, வந்து தோட்டா சீக்கிரங்க, இங்கே பாருங்கள் என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்க, நடக்கிறதே வேறன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு செம்ம கடுப்பு. என்னவா, என்னன்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி கேட்க, மறுபடியும் ஜிமின் வந்துட்டு, என்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே இந்த கல்யாணமே பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கணுமா என்ன, நான் எப்போ வருவேனோ அப்போ தான் வருவேன் அப்படிங்கிறாரு. அப்போது டக்குன்னு ஜிமினாவோட அம்மா ஓன அழ ஆரம்பிச்சிருவாங்க. சரிடா நீ வரவே வேணாம், நான் உங்களை அதாவது நாங்கள் உன்னை ஃபோர்ஸ் பண்ணதாகவே இருக்கட்டும், இந்த கல்யாணம் நடக்குதுன்னா எங்கள் மானமே போயிடும், அப்புறம் நாங்கள் இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாமல் இருந்ததா என்ன பிரயோஜனம், ஒன்று தானே, இருக்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று, எங்களுக்கு இன்னும் ஒரு பாலங்கிணறு கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு நாங்கள் ப்ரெஷர் அவ்வளோ ஏறுது, அவ்வளோ கோவம், அப்படியே அந்த ஃபோனை போட்டு உடச்சிடலாமான் இருக்கவருக்கு. அப்போ செக்கி தான், ஜிமினா போகலாண்டா வா, எல்லாமே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கால் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிடு வந்து தொலைகிறேன்னு, எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக போயிருப்பார். ஆக்சுவலாக அவர் தான் வின் பண்ணி இருந்திருப்பார். இப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கு வரணும்ல, அவரோட கல்யாணத்துக்கு. அப்படி தான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவும் கோச் வந்துட்டு, ஜிமின் இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஒரு மேட்ச் போனால் என்ன, ஏன் இவ்வளோ பிடிவாதம் அப்படின்னு கேட்க, கோச் எனக்கு அது வெட்டிங்கே பிடிக்கல, தேவையில்லாத கமிட்மெண்ட், அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, இதெல்லாம் ஏன்னு எனக்கு தெரியல, எனக்கெல்லாம் பாக்ஸிங் மட்டும்தான் எல்லாமே, ஆனால் கல்யாணம் பிள்ளை குட்டின்னு சொல்லிட்டு வந்தால் யோசிச்சு பாருங்கள், நான் அவங்களுக்காக வாழ்ந்தே ஆகணும், என்னால் ஒரு மேட்ச் கரெக்டாக இது பண்ண முடியாது, ஸோ நிறையா ஒரு மாதிரி எமோஷ்னலாக கலந்துருக்கும், இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோச்சும் வந்துட்டு, இங்கே பாரு, அப்போது எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு நினைக்கிறியாடா நீ, உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், கோச் அது இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், ஜெயிக்கவும் வந்து ஜிமின் போகலாண்டா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் வராரு. அப்போது ஜெய்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் ஜிமின் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது, அவர் பாட்டுக்கு ஃபோன் நோண்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜெய்கேக்கு இதெல்லாம் பார்த்தா இவன் எங்கே கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவானோன்னு பயமாக வேறு இருக்குது. ஸோ வாய் தந்து கேட்டுறாரு, நீ வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா ஜிமின், இது வந்தாலும் இப்போவே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லவும், என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டே ஜெய்கே கிட்டே கேட்குறாரு.
இல்லை, உன்னை பார்த்தா எனக்கு நீ கல்யாணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்குற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இது ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைடா, நீ வேறு ஏதாவது பிளான் இது வச்சுருக்கியா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம்மி அப்படி சிரிச்சிட்டே, இது வரைக்கும் எதுவும் கிடையாது, பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிக்கியும், இல்லை ஜிம்மின், நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு வேணால் இது எவ்வளோ பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கா. நான் அவளை நிறைய டைம் பார்த்துருக்கேன், பேசியும் இருக்கேன், ஸோ விசாரிச்சதுருக்கேன். அதுவும் இல்லாமல் அவள் வில்லேஜ்லேயே வளர்ந்த பொண்ணு, அதனால் அவளுக்கு அந்தளவுக்கு இந்த சிட்டியில் இருக்கிற மாதிரி கிடையாது. அவள் எல்லாமே சென்சிட்டிவாக இருப்பாள். தயவு செஞ்சு ஏதாவது பிளான் வச்சுருக்கேன்னு போட்டு சொதப்பிடாத. அவங்க ஊர் சைடெல்லாம் கல்யாணம் ஸ்டாப் ஆச்சுன்னா அது பெரிய அவசரம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். புரியுதில்ல, மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஜெகேக்கு பயமாக இருக்குது ஜிமின் இப்படி பண்ணுறதை பார்த்து. இப்போ ஜிமினும், டே, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் எதுவும் யோசனை வரல, அப்படியே வந்திருந்தாலும் உங்கள்கிட்ட தானே சொல்லியிருப்பேன், பயப்படாத, கல்யாணத்தில் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஆனால் அப்படிங்கிறாரு. இந்த ஆனாக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தான் ஜெகேக்கும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஜிம்மிக்கும் அடி சும்மாலாம் இல்லை, அப்படியே குழந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து லைட்டாக கண்ணால் செவந்துருக்கு. ஸோ அப்படியே தான் அவர் ரூமுக்கு வந்ததுமே உடனே அவரோட அம்மா அப்பா வந்துட்டு பலார்னு கணத்துலேயே ஒன்று கொடுக்குறாங்க. ஜிம்மினுக்கு நான் அவ்வளோ கோவம், என்ன தப்பு என் மேலே இல்லாமல் எதுக்கு என்னையும் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஜெகே தான் வந்து குறுக்க நிற்கிறாரு. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் அவனை எவ்வளோ சமாதானப்படுத்தியிருக்க தெரியுமா, நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு ஜிமின் கிட்ட, டே கூல்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிகே, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்போ போயிடலாமான்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்த. சரி ஜிமின், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இவங்க பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணா, அவளை அப்படியே விட்டுட்டு போகிறேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ அவரும் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அப்புறம் அந்த காலத்தில் வேறு லைட்டாக காயெல்லாம் வரக்கில்ல, ஸோ அதனால் வந்துட்டு ஜிகே வந்து கொஞ்சம் மேக்கப் ஆர்டிஸ்டெலாம் இருப்பாங்க, ஸோ அவங்கள வர சொல்லிட்டு அவருக்கு அதெல்லாம் மறைக்கிற மாதிரி போட்டு விடுறாங்க. ஜிமினுக்கு பிடிக்கவே இல்லை, தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணும், சார் என்னோடய ஒர்க் சரியா, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சி நல்லா தேய்ச்சி விட்டாரா. அவருக்கு வேறு வலிக்குது. அப்படியே தான். ஸோ ஃபைனலாக அவரே ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்களும் ரெடியாக தான் இருப்பீங்க. இப்போது ரிசப்ஷனுக்கு தான் டைம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஜிமினை வந்துட்டு கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவர் அப்படியே வேண்டாம் இருப்பா நிற்கிறாரு. அண்ட் உங்களை வந்துட்டு சாரா கூட்டிகிட்டு வரா. ஸோ சாரா அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது ஜெகே வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் நிற்பார். ஸோ சாரா வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. இங்கே நீங்கள் ஜிமினை பார்க்கல, ஜிமின் உங்களை பார்க்கல, ஆனால் நம்ம ஜேகே சாராவே பார்த்துட்டு இருக்க. சாரா சும்மா ஏதாச்சும் திரும்பி பார்த்தா ஜேகே அவளே பார்த்துட்டு இருக்கவும், இங்கே ஒயன் என்னடி ஒரே பொறுக்கி பையனாக இருக்கான், அவன் தான் ஃப்ரெண்டாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே, ஆமாடி அவர் என்கிட்ட பேசியிருக்காரு, பொறுக்கையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஐயோ ஒயன் நீ ரொம்ப அப்பாவியாக இருக்கிற, ஷோ நாங்கள் இப்போ என்ன சொல்கிறது, அவன் என்னையே பார்த்துட்ருக்காண்டி அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அவன் மட்டுமா ஒன்று பார்க்குறான், மண்டபத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்று தான் பார்க்குறாங்க. ஏன்னா மேடமோட மேக்கப் அப்படி, யாராவது ஒருத்தராவது ஒன்று மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஒன்று மாதிரி மேக்கப் பண்ணியிருக்கிறாங்களா, நீ மட்டும் தானே மேனா மினிக்கு மேலே மினிக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா மேடம் வந்துட்டு எப்போ ஒரு மேனா மினிக்கி அவங்க மேக்கப்லாம் மெல்லிவே போக மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஜெக்கி அப்படியே ஃபஸ்ட்டு லுக்லேயே விழுந்துருவார் போல். அப்படி தான் பார்த்துட்டே இருக்க. ஜிமின் வந்துட்டு பச்சையாக தெரியுதுடா, எதுக்கு இப்போ அப்படி பார்த்துட்டு இருக்க முழுங்குற மாதிரி, வேணா நான் அந்த பக்கம் போயிடுறேன், நீ வேணா அவள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஜெக்கி உடனே அவ்வளோ பச்சையாக தெரியுது மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரொம்ப பச்சையாக தெரியுது, பார்க்காத திரும்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் அமைதியாக நின்றுக்கிறாரு. இப்போது நீங்கள் 4 பேர் தான் ஸ்டேஜில் இருப்பீங்க. அண்ட் உங்களை வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஜிமின் கிட்ட ரொம்ப பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறீங்க. அவங்க ஒரு கையை பிடிக்க சொன்னால் கூட ரொம்ப நடுங்குது உங்கள் கையெல்லாம். அப்படி தான் ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு ஒன்றுமே தெரில, பச்சை மண். ஆனால் அந்த பக்கம் நம்ம ஜிமினா பார்த்தா போஸ் கொடுங்கன்னு சொன்னதும் அப்படியே வந்துட்டு இந்த பாக்ஸிங்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி அந்த பிக்சரெல்லாம் எடுப்பாங்கள்ல, ஸோ பாக்ஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு போஸ் வந்து கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி போஸ் கொடுக்குறாரு. சாராவுக்கு செம்ம சிரிப்பு. ஜேகேக்கும் ஒரு மாதிரி இன்சல்ட்டாக இருக்குது. ஐயோ நம்ம ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்கிறாளே அப்படின்ட்டு. டே மச்சான் என்னடா பண்ணுறக்கா, என்னடா போஸ் கொடுக்க சொன்னால் இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லவும், ஏன்னா ஜிமின் வந்துட்டு அப்படியே 2 கை இப்படி வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி நிற்பார். அப்போது போஸ் தானே, இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போது ஜேகே வந்துட்டு, இல்லைடா இது நல்லா இல்லை,
அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்துட்டு, என்ன இப்படி கை வச்சிருக்காரு, அப்போ நாமளும் அப்படி தான் வைக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கையை ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ சாரா வந்துட்டு, ஐயோ இந்த அம்மாஞ்சியை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வரா. ஸோ இந்த பக்கம் ஜேகே ஜிம்னாவுக்கு சொல்லிக் கொடுக்க அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்க்குறான். ஏங்க பேசாமல் நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, செஞ்சு காட்டிடுங்க 2 பேரும். போஸ் நல்லா வந்துட்டு ஒரு போஸ் நீங்கள் கொடுப்பீங்களாம், அதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்களாம், அப்போது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் சரியா அப்படின்னு சொல்லவும், ஜேகேக்கு சொல்லவா வேணும், கண்ணா லெட்டு திங்க ஆசை அப்படிங்கிற மாதிரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. சாரா வந்துட்டு எப்படி அலையிறான் பாரு, ஐயோ இவன் கூட எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லவும், ஆனால் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு போஸ்ட் கொடுக்கவே தெரில, சரி ஓகே ஃப்ரெண்டுக்காக செய்வோம் அப்படின்ட்டு அவளும் ஜேகேவும் வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு போஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜேகேக்கு இதுதான் சான்ஸுங்கிற மாதிரி சும்மா சாராவை போட்டு இப்படி ஒரு மாதிரி சாய்ச்சி பிடிக்கிறது என்ன, அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி நெத்தியில் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு போஸ்ட் கொடுப்பாங்களே, ஸோ அது மாதிரி பண்ணுறது என்னன்ட்டு அத்தனையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுறீங்க. அப்போது சாரா வந்துட்டு ஜேகேவோட கை, அதாவது ஆக்சுவலாக ஜேகே கை நீட்டியிருப்பார். ஸோ சாரா இப்போ கையை வந்துட்டு அவருக்கு கொடுக்கணும். அப்போ வந்துட்டு அந்த கையை அவள் கை கொடுக்குறப்போ கை வந்துட்டு இப்படி நீட்டுறப்போ அவள் கை கொண்டு போகணும். ஸோ அது ஒரு போட்டோம். அதுக்கப்புறம் 2 பேர் கையை ஹோல்ட் பண்ணும்போது ஜேகே லைட்டாக அவளை இழுப்பார். ஸோ அவள் வந்துட்டு அப்படி லைட்டாக ஜேகேவோட செஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கை வச்சுக்கிட்டு அவளோட இன்னொரு கை ஜேகே கிட்ட இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு அது 2வது போஸ் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இப்போ அவங்க 2 பேரும் அதை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது ஜிம்மினும் வந்துட்டு இப்படி கை நீட்டுறாரு, நீங்களும் அப்படியே கை அப்படியே அவருக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போகிறீங்க. என்னவோ தெரியல, கையெல்லாம் அப்படியே படப்படப்படன்னு நடுங்குது. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல. இன்னொரு கையில் அப்படியே இந்த கை பிடிக்கிறீங்க, அப்பயே பட்டதுலேயும் வந்துட்டு அப்போ இன்னும் நடுங்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் நடுங்கிட்டே இருக்கும். உங்கள் கை வந்துட்டு ஜிமின் கையில் பட கூட இல்லை, ஆனால் நடுங்குது. அதை ஜிமின் நோட் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னவா இவ்வளோ பயப்படுறாளா என்ன அப்படின்ட்டு, நம்மளை பார்த்தா பயமாக இருக்கா என்ன அப்படிலாம் அவர் யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு டக்குனு அவர் உங்களோட கை பிடிச்சிப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்குமோ, நீங்கள் அப்படியே கொஞ்சம், அதாவது ஆக்சுவலாக கொஞ்சம் வார்மான ஹோல் தானே கை பிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த நடுக்கவெல்லாம் ஸ்டாப் ஆகுது. இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்னொரு கையை வந்துட்டு ஜிம்னாவோட செஸ்ட்டில் வைக்கணும். அந்த இன்னொரு கை வந்துட்டு ஜிம்னாவோட கையில் இருக்கும். இப்போ இந்த போஸ் தான் கையை பிடிக்கிறதுக்கே இவ்வளோ நடக்குச்சு இல்லை. இப்போது செஸ்ட்டில் கை வைக்கணும்னா சும்மா உங்கள் கையினா பரதநாட்டியம் ஆடிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிமினாவே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி அவரோட செஸ்ட்டில் அவரே வச்சுக்குவார். இப்போ அந்த போஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அழகாக ஃபோட்டோ வந்துட்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. உங்கள் 2 பேருக்கு நல்லா போதும் இல்லையோ, ஆனால் இந்த பக்கம் ஜேகேக்கு தான் அப்படி இருக்குது ஜாலியாக. இப்போது ரிசப்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா தான் போகுது. அதுக்கப்புறமா உங்கள் எல்லாத்தையும் தனியாக ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா ரிலேட்டிவ் எல்லாம் வருவாங்களோ, ஸோ அவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட நிற்க வச்சு எடுப்பாங்க. அப்படி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு, செம்ம பசி வேறு. யாராக்கிட்ட சொல்கிறீங்க பசிக்குதுடி அப்படின்னு. அப்போ அவ்வளோ சரி இரு, நான் போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன், ஒரே கூட்டமாக இருக்குடி, எனக்கு தான் பசிக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு சும்மா தண்ணி குடிக்கலான்னு போயிருப்பார். ஸோ அவர் திரும்பி வந்து பார்த்தா சாரா காணோம். அப்போது எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு தேடுவோம். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் ஃப்ரெண்டு எங்க அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அவன் சாப்பாடு கேட்டேன் கொண்டு வரேன்னு போனான் அப்படின்னு சொல்லவும், அச்சோ இருங்க நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஜெமின் கேட்குறாரு, நீ ஏட்டா போகிற, அதான் போயிருக்கால அப்படின்னா, இல்லை மச்சான் உனக்கு பசிக்கல, சாப்பாடு நான் உனக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஓடிடுறாரு. தெரியுதா நீ எனக்கு கொண்டு வரையா இல்லை எதுக்கு போகிறேன்னு அப்படின்ட்டு ஜிம்னாவும் அமைதியாக நிற்கிறாரு. ஆனால் போன பிள்ளை வரவே இல்லை, ஜேகேவும் வரவே இல்லை. உங்களுக்கு கண்ணே கிருகிட்டு போயிடுச்சு. அப்போது ஒரு மாதிரி வயிற்றை வந்துட்டு கட்டி பிடிச்ச மாதிரி நிற்கிறீங்க நீங்களே. ஜிமின் பார்க்குறாரு, நீங்களும் அப்படி ஜிமினை பாவம் போல் பூனை குட்டியாட்ட பார்க்குறீங்க. அப்போ அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அந்த கல்யாணம் பிடிக்கல தான், ஆனால் அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. ஸோ கோவப்படக்கூட முடியல அந்த மனுஷனால். என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மாமா பசிக்குது அப்படின்னு சொல்லவும், குழந்த மாதிரி பேசுகிறீங்க, ஸோ மாமான்னு வேறு சொல்லியிருப்பீங்களா. அங்கே அந்த மனுஷனுக்கு ஏதோ ஆயிடுது, அது ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் சைல்டிஷாக பேசுகிற பொண்ணாச்சா, ஸோ ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போது ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க இல்லை எனக்கு கொஞ்சம் எடுக்கணுங்க, டேய்
ஸ்டாப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை ஒரு மாதிரி மடக்கவும் அவன் பயந்துடுறான். சரிப்பா, ஓகே ஓகே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. உடனே ஜிமின் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே சாப்பாடெலாம் வந்துட்டு போடுவாங்கள்ல, அது எந்த இடம், சாப்பாடு போடுற இடம். ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு உங்களை அப்படியே அவரே கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்மியோட அம்மா பார்க்க ஷாக்கு. இவன் இந்த பிள்ளைய பிடிச்சி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான், போச்சு ஏதாவது பண்ண போகிறானா என்ன, கல்யாணத்துக்கு இது நிறுத்திட்டானா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி பதறிட்டு வரேன். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தியா இப்போவே பாரு பொண்டாட்டிக்கு பசிக்குதுன்னு அவன் சாப்பாடு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கலாய்க்க. இதையெல்லாம் கேட்குறவங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பையன் வந்துட்டு பொண்ணை நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி தான் ஜிமினும் வந்துட்டு அந்த சாப்பாடு போட இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. பார்த்தா ஃபுல்லாக இருக்குது, ஹவுஸ் ஃபுல்லு. நம்ம சாரா பாவம், அவள் வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு கூட வந்துட்டு முடியல. சாரா ஒரு பக்கம் நிற்கிறா, ஜெக்கி ஒரு பக்கம் நின்றுட்டு எப்படா இவக்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகுது, இத்தனை பேர் நிற்கிறாங்களே, எப்படி இவ்வளோ பெரிய மண்டபம் புக் பண்ணி கூட இப்படி கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிட்டு நிற்கவும் இங்கே ஜிமின் அப்படியே அலைக்காக போயிட்டு ஜஸ்ட் உங்களை அப்படியே வந்துட்டு முன்னாடி நிற்க வைக்கிறாரு. உங்களை பார்த்ததுமே 2 பேர் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்கீங்களா, ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் வந்துட்டு என்னப்பா இப்படி நீங்களே வந்துட்டீங்க, வாங்க வாங்க இங்கே உட்காருங்க, இங்கே சாப்பிடுங்க, நாங்கள் அப்புறம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அழகாக அவங்க வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு அவங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அச்சச்சோ பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படி திரும்பி உங்களை பார்த்துட்டு முறைக்கிறாரு. நீங்கள் ஜிம்மினை அப்படியே பொண்ணுக்குட்டியோட பார்க்கவும் அவர் அந்த முறைக்க கூட முடியல. ஜஸ்ட் அப்படியே காமாயிட்டு நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன, வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைம்மா அவங்க இலையில உட்காந்துருக்காங்க, எந்திரிக்கக்கூடாது, தப்பு, அவங்க சாப்பிட்டு நாம் கூட அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஜிம்மினுக்கு லைட்டாக எப்படி சொல்கிறது கோவெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. அப்போது அந்த 4-5 பேர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா வந்து சாப்பிடு, ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட சாப்பிட்டுப்போம், நீ ரொம்ப நேரம் நின்றுருப்பீங்கல்ல, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெலாம் போடுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்ததுமே எங்கேப்பா பொண்ணுக்கூட பக்கத்துலலாம் நிற்கணுமே, ஸோ அவங்களாம் எங்கே, ஏன்னா பொண்ணு தோழி மாப்பிள்ளை தோழி இல்லாமல் போக மாட்டாங்கள்ல, ஸோ அவங்கள கூப்பிடவும் இப்போது சாரா பார்க்குறா, ஐயோ இவளே வந்துட்டாளான்னு சொல்லிட்டு ஓடி வர. ஸோ அவங்க 2 பேர்த்தையுமே சேர்த்து உட்கார வச்சு 4 பேர்த்துக்கும் சாப்பாடெலாம் போட்டு நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பச்சைக்குன்னு வந்துட்டு நல்லா எப்படி சொல்கிறது நல்லா வெளுத்து கட்டுறீங்க. அவ்வளோ பசி, எதையுமே கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஜிம்மின் அப்படி பார்க்குறாரு. அவர் சாப்பிட்டு தான் இருப்பார், ஆனால் சைடில் அப்படி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் யாரையுமே கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கும் சாப்பிட்டுருக்கிறீங்க சாப்பாட்டை ரசித்து. ஸோ அது அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்பாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகே எப்படின்னா ஜிம்மின் கிட்ட உட்காந்துருப்பாரு. ஸோ ஜேகே ஜிம்மின் நீங்கள் சாரா அப்படின்னா அந்த லைனில் உட்காந்துருப்பீங்க. இப்போ ஜேகே சாரா பார்க்கணும், ஒரு 2 பேர் தாண்டி தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் தான் குனிஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா, குனிஞ்சத்தால் நிமிராமல் சாப்பிட்றீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் நிமிடத்தால் குனியாமல் உட்காந்துருப்பாரு. எப்படி பார்க்குறது அவ்வளோன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இவருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு கஷ்டப்பட்டு எக்கி வந்துட்டு ஜெக்கேவும் சாராவே பார்க்க இங்கே ஜிம்மின் வந்துட்டு மரியாதையாக சோத தின்னு, இல்லை நான் வேஸ்த வச்சிருவேன்டா, எதுக்கடா இப்போ அந்த பிள்ளைய அப்படி பார்த்துட்ருக்கேன்னு கேட்க ஜேகேவும் வந்துட்டு மச்சி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்து எனக்கு ஆகணும்ல, கொஞ்சம் அமைதியாகிடுடா, நான் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. டேய் அது அவள் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லுவோம். அதான் மச்சான் நான் உன் ஃப்ரெண்டு, அவள் ஃப்ரெண்டு, அப்போது ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நம்ம எல்லாம் ஃப்ரெண்டாகவே இருப்போம்ல, அளவுக்கு பார்க்க குழந்தைங்க கூட ஃப்ரெண்டாகவே இருப்போம்ல அப்படிங்கிறாரு. இதுக்கடா இத்தனை ஃப்ரெண்டுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க டேய் சாப்பிட்றா சும்மா தரத்தோன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்குறாரு. ஸோ ஜிமினும் கண்டுக்காமல் அவர் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ 4 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ அப்படியே எந்திரிக்கிறீங்க, போய்ட்டு 4 பேர் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்ல. ஸோ உங்கள் கையில் ஃபுல்லாக நிறைய பேங்கிள்ஸ் அதுன்னு போட்டிருக்கனால கரெக்டாக உங்களால் ஹேண்டை வாஷ் பண்ணவே முடியல. ஸோ ஜிம்மினா வந்துட்டு அந்த டேபில் ஆன் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு. ஸோ நீங்கள் தேங்க்ஸ் மேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு என்னமோ தெரியல, அந்த வேர்டை கேட்டப்போ ஜஸ்ட் அந்த மனசு அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு. ஓகே அப்படிங்கிறாரு. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா அது இங்கிலீஷ்லலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் வில்லேஜ்னு சொல்லியிருப்பாங்களா, படிக்கலையோன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நல்லா படிக்கிற பொண்ணு வேறு. பட் என்ன 12th தான் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் படிக்கலை. பட் உங்களுக்கு செம்ம நாலேஜ் இருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படி பார்க்க நீங்களும் ஹேண்டில் வாஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களுக்கு அப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறாரு. இப்போது உங்களுக்கு கை ஃபுல்லாக வந்துட்டு அந்த தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும். ஜிமின்கிட்ட ஆக்சுவலாக கர்ச்சிப் இருந்திருக்கும். ஸோ அவர் வந்துட்டு அதில் துடைச்சிருப்பாரு. ஆனால் உங்கள் கையில் எதுவுமே இல்லை, பக்கத்தில் டிஷ்யூ பேப்பர் கூட இல்லை. ஸோ நீங்கள்
இந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் வந்துட்டு 2 காலம் நிற்கிறப்போ இன்னும் 2 காலம் வந்துட்டு மாதிரி தொங்க போட்டு வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி 2 கையும் அப்படியே நீங்கள் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறீங்க. அந்த தண்ணியெல்லாம் சொட்டிட்டு இருக்கவும் ஸோ ஜிமினுக்கு சிரிப்பாக வேறு வருது. சாஃப்டியாக வரும். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு கர்ச்சீஃபை. ஸோ நீங்கள் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் பரவாயில்லம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு உங்களோட கையை பிடிச்சி அந்த தண்ணியெல்லாம் வந்து பண்ணி விட்டுறாரு, தொடச்சி விட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ எத்தனை பரவாயில்ல தான் சொல்லுவியோ அப்படின்னு நினச்சிட்டு பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இப்போ அவருக்கு அந்த பரவாயில்லங்கிற வார்த்தை வந்துருச்சு. சவா ஒரே நாளில் எனக்கு ஒத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போகலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் போகலாம் எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, மறுபடியும் ஃபோட்டோக்கு இது எடுக்கணுமாம்மா இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எதுக்கு என்ன எத்தனை டைம் மாமான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் எனக்கு மாமா தானே, என்னோடய மாமா தானே அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு அங்கே என்ன தான் பண்ணுறதோ தெரியல அந்த வார்த்தை. உடனே உன்னோட மாமா தான், ஆமாம் உன்னோட மாமா தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நீங்களும் ஆமாம் என்னோட மாமா தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெகுலியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே சிரிச்சிட்டே சொல்லவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. ஸோ நேராக ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகாமல் உங்களை உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ மற்றவங்களாம் வந்துட்டு டேய் என்னடா எனக்கு கல்யாணமே முடியல அதுக்குள்ளே அப்படி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்க இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தா அந்த 2 பேரையும் காணோம். மாமா சாரா காணோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனையும் தான் காணோம் அப்படிங்கிறாரு. அச்சச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் என்ன இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதான் இருக்குது, இப்படி வெகுலியாக இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவா நீ போய் படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக உங்களோட அம்மா வந்துட்டு ஏன் தூங்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லவும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இல்லைப்பா நிறையா ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ரிலேட்டிவ்லாம் வராங்க, அவங்களாம் வந்துட்டு போக வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எத்தனை மணி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அவங்க வந்துட்டே தான் சாமி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அவங்க வந்துட்டு வரைக்கும் தூங்காமல் இருக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை, நீ போய் தூங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போய் தூங்க சொல்லிடுறாரு. நீங்கள் தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்புறம் ஜிமினும் போயிட்டு அவரோட ரூமில் போய் படுத்துக்கிறாரு. அவர் படுத்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டு அப்படியே மல்லாக்க படுத்துக்கிட்டு பார்த்துட்டு இவ என்ன மாமான்னு கூப்பிட்றா, ஏன் அப்படி கூப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் எனக்கு அவன் மேலே கோவமே வரல. ஆக்சுவலாக எனக்கு இது கல்யாணமே பிடிக்கல, நிச்சயத்துக்கு கூட நான் போகவே இல்லை, இவங்களாம் தான் பண்ணிட்டு வந்தாங்க, நான் அதிகமாக அவன்கிட்ட பேசுனது கூட இல்லை, ஆனால் எப்படி பேசுகிறா, சரி என்னமோ அப்படின்னு நினச்சிட்ருப்பாரு. கரெக்டாக இப்போ ஜேகே உள்ளே வர ஜிமினோ எங்கடா போவ நீ, அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன அப்படின்னு ஜிமின் கேட்க டே நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் தலைக்கு அப்படியே ஜங்கு போன்னு குடிச்சிட்ருக்காரு. அடப்பாவி அதுக்குள்ளேயா, அப்போ ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க அவன் எங்கே ஓகே சொன்னா, அவள் பொடா லூசுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. டே அவள் அக்செப்டே பண்ணிக்கல, அதுக்கெல்லாம் ஏன்டா இப்படி ஆடிட்டு வரேன்னு சொல்லவும் அவள் அக்செப்ட் பண்ணிப்பான், ஆனால் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்ல அதுதான் எனக்கு ஜாலியாக இருக்குது, என்னையும் ஒரு பொண்ணு வாங்கிட்டாடா ஒரே லுக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயிக்க ஒரு மாதிரி தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. காற்றுல கை நீட்டிட்டு இங்கே ஜிமின் பார்க்குறாரு. பைத்தியக்காரன், இவன் கூடலாம் எப்படி தான் இத்தனை நாள் நான் இருந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ உங்களை பற்றி தான். அப்போ ஜேகே கரெக்டாக வந்துட்டு அப்புறம் மச்சான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே, யாரோ கல்யாணம்லாம் விருப்பம்லாம் அப்படி இப்படி என்னமோ ஒரு மாதிரி சொன்னாங்க, அப்புறம் இப்போ என்ன கையை பிடிச்சி சாப்பிட கூட்டு போகிறது என்ன, கையை பிடிச்சி நெஞ்சில் வச்சுக்கிறது என்ன, கை நடுங்குச்சுன்னா அப்படியே கையை ஒரு மாதிரி வாமா பிடிச்சிக்கிறது என்ன, அப்புறம் ரூம் வரைக்கும் கூட்டு போய் தூங்க வைக்கிறது என்ன, ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாரு. சின்ன வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, பாவம் சின்ன பொண்ணு அதனால தான் பாவமாக இருந்துச்சு அப்படிங்கிறாரு. சின்ன பொண்ணு தான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ சொல்ல அப்படியே பொறுக்கிய மாதிரி பேசாதா போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு திட்டுறாரு ஜெமினோ. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ஏதோ பண்ணியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே விடியுது, நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க, சாராவும் உங்க கூட வந்து உங்களை கட்டி பிடிச்சி நல்லா தூங்கியிருப்பா. அப்படியே விடிஞ்சதுமே உங்களோட அம்மாலாம் வந்துட்டு உங்களை எழுப்புறாங்க ரெடி ஆகிறதுக்கு. சாராவும் எழுந்திரிச்சு அதுக்கு முன்னாடி ரெடியாக எழுந்திருப்பா. நீங்கள் எந்திரிக்கிறப்போ அப்போ ஃபுல்லாக ரெடியாகி உட்காந்துருக்கா. நீங்களே பயந்துருப்பீங்க, என்னடா இது இன்னாரில் எழுந்து உட்காந்துருக்கா, என்னோட வெஞ்சு மேக்கப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவள்
4 மணிக்கு எந்திரிச்சு எல்லோரும் எந்திரிக்குன்னு சொல்லி எழுந்திருப்பாங்க. மேடம் 1 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருந்துருக்கு. ஸோ இப்போ அவங்கள வந்து கூட்டி போய் குளிக்கலாம் வச்சதுக்கப்புறமா ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டு கொண்டு போய்ட்டு மணவரெல்லாம் உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே உட்காந்துருக்காரு. அவருக்கு நேற்று இருந்த சுச்சுவேஷன், அந்த நேற்று இருந்த ஒரு மாதிரி மைண்ட் செட் இன்றைக்கி இல்லை. அவர் ஜாலியாக உட்காந்துருக்காரு. ஜெகே பார்க்குறாரு. இந்த பொண்ணுங்க எப்படி தான் தெரியல மச்சான், நம்மளை அப்படியே தலகெல்லாம் மாற்றிடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக ஜிமினை பார்த்து சொல்ல, ஜிமின் முறைக்கவும், டே நான் என்ன சொல்லிக்கிட்டேன், என்னையும் சாராவையும் பற்றி சொல்லிக்கிட்டேன், உன்னையும் வாயின் பற்றி நான் சொல்லியே அப்படிங்கிறாரு. ஜிமின் வந்துட்டு தெரியுது அப்படிங்கிறாரு. ஆனால் ஜிமின் தான் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி தான் கொஞ்ச நேரம் ஐயர் வந்துட்டு மந்திரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ மந்திரெல்லாம் சொன்னதுக்கப்புறமா தலையில் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஜிமினும் அதை வாங்கி ஹாப்பியாக தான் கல்யாணம் பண்ணுறாரு. அப்போது நீங்களும் வந்துட்டு அழகாக சிரித்த மாதிரி உட்காந்துருப்பீங்க. இப்படி தான் இப்படி சிரிக்கிங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ அழகாக இருக்குது அவரோட கண்ணுக்கு. அப்போது எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலை, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சிரிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நல்லா தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஸோ இப்படி தான் அந்த சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக போயிருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சாரா வந்துட்டு ஆக்சுவலாக இது கல்யாணம் வந்துட்டு உங்கள் வில்லேஜில் தான் நடந்திருக்கும். ஸோ சாரா வந்துட்டு சிட்டியில் இருக்கிற பொண்ணு, அவள் வந்துட்டு 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்க போயிருப்பாள். நீங்கள் மட்டும் போயிருக்க மாட்டீங்க, வீட்டில் விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது அவள் வந்துட்டு சிட்டிக்கு போகணும், ஏன்னா அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கட்டடிக்க முடியாது. ஸோ முன்னாடி இருக்கிறனால கட்டடிப்பா, பட் எக்ஸாமு கட்டடிக்க முடியாதுல்ல, அதனால் அவள் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இங்கே ஜேகேயும் வந்துட்டு சரிடா மச்சான் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போது நீங்கள் ஜிமின் 2 பேர் தான் இருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களோட வீட்டில் தான் இருப்பீங்க. உங்கள் வீடு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய தோட்டம். ஸோ அங்கே வந்துட்டு பெரிய தோட்டத்துக்கு நடுவில் உங்களோட வீடு இருக்கும். அப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மட்டும் இருக்காங்க. அப்போது இந்த எண்ணெய்லாம் தேக்கி வச்சு தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க பார்த்தீங்களா, எண்ணெய் தேய்ப்பா இது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜிமினாக்கெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த அன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் செய்வோம்ல, கல்யாணம் முடிவு பண்ணதுக்கப்புறம் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சு அந்த எண்ணெய்லாம் வச்சு தேய்ச்சக்கப்புறமா நான்வெஜ் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஜிமினாக்கு அதெல்லாம் வச்சுட்டு, அதாவது உங்களோட ரிலேட்டிவ் சைடில் இருப்பாங்க, ஸோ பிரதர்ஸ் யாரோ செய்வாங்களோ, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு குளிக்கணும். பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு வீடு ஒரு பக்கம் இருக்கும், பாத்ரூம் ஒரு பக்கம் இருக்கும். அப்போ வந்துட்டு மற்றவங்களாம் வந்துட்டு தலையில் நிறைய எண்ணெய் வச்சிட்டோமா, அதனால் மோட்டர் பம்பு செட்டுக்குள்ளே, ஸோ அங்கே போய்ட்டு குளிக்க வச்சுக்கோங்க, அங்கே சீக்கிரமாக அந்த தண்ணி எடுத்து விட்டு குளிச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பம்பு செட்டா, என்னடா பம்பு செட்டுங்களா சொல்கிறீங்க, எங்கடா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு யோயன் போடி, நாங்களாம் போக முடியும், நீ போ கூட போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரே வெக்கப்படுறீங்க. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜிமினும் பார்க்குறாரு, இவளாவது வராளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாதிரி, அவருக்கு அங்கே வந்துட்டு யாரும் தெரியாதுல்ல. ஸோ அவரோட ரிலேட்டிவ் எல்லாம் வந்துட்டு அவரோட அம்மா அப்பா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே போய்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நீங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே. ஸோ அதனால அங்கே போயிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஜிமின் மட்டும் தான் அவரோட ஃபேமிலி சைடு இங்கே இருக்காங்க. அவருக்கு இங்கே எல்லாருமே புதுசாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வேறு ஒரு மாதிரி சரியாயிட்டே இருக்கும். உங்களோட அம்மா சொல்கிறாங்க, பையன் போடி, தம்பி தனியாக இருக்குது பாரு, அவருக்கு யாரும் தெரியாதுல்ல, இந்த ஷர்ட்டு இந்த டவல் போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ நீங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு போகிறீங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு, ஏன் பாத்ரூம்லலாம் குளிக்கக்கூடாதா, இங்கே தான் போய் குளிக்கணுமா நடுக்காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் மாமா அப்படி இல்லை, உங்கள் தலையில் நிறைய எண்ணெய் வச்சுட்டாங்களா, பாத்ரூமில் போய்ட்டு குளிச்சிங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் ஷவர் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஷவரா, அதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை, நாங்கள் தண்ணி டப்பால் மட்டும் ஊற்றிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. டப்பால் ஊற்றிப்பீங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் 2 பேரும் வந்துட்டு வயல்காட்டுக்கு போகிறீங்க. ஸோ வயல்காட்டில் வந்துட்டு அந்த தண்ணி எடுத்து விட்டால் பம்பில் தண்ணி வரும்ல, மோட்டார் எடுத்து விட்டால் பைப்பில் தண்ணி வரும்ல, பம்பு செட்டில் அங்கே வந்துட்டு போயாச்சு. அங்கே தண்ணி வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஜிமின் பார்க்குறாரு, எல்லாம் எனக்கு ஏதோ பழைய படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், பழைய படமா, அப்படியெல்லாம் இல்லை, இன்னுமே எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்கும், நான் கூட இங்கே தான் குளிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ நீயே பெண் குளிக்க போறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவர் டக்குன்னு இப்படி கேட்கவும் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. அவர் கிட்ட வந்து காது கிட்ட ஏம்மா அப்படிங்கிறாரு. இது வேற உங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது.
ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் எப்படி பண்ணேன், நான் நீர் எங்கேயோ குளிக்க போகிறியான்னு கேட்டேன், நீ தான் ஏதோ மாமா ஆமான்ட்டு நெளிச்சிட்ருக்க, நான் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னது இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு அப்படி கற்பனை அப்படி போயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஷை ஆகிட்டே இருக்கவும், எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயில் ஊறி போன மாதிரி இருக்குது, நான் குளிக்கணும்டி அப்படின்னு சொல்கிறாரு. சரி 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 நாங்கள் நீங்கள் இங்கே வந்து குளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பம்பு செட்டில் தண்ணி வரல, அம்பிட்டு போடுங்க. அங்கே போனால் ஜிமின் பொத்துன்னு வலிக்கி விழுகிறாரு. அவருக்கு பேலன்ஸ் பண்ணி நிற்கவே தெரியல. நீங்கள் மாமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கரெக்டாக நில்லுங்க அப்படின்னு சொல்லவும், என்னால் நிற்க முடியல, கொஞ்சம் வந்து பிடிவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நீங்களும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பம்பு செட்டுக்குள்ளே ஸோ அங்கே போய்ட்டு அவருக்கு நிற்கிற இடத்துல நீங்களும் நிற்கிறீங்க. ஸோ அவர் உங்களை தான் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போது ஷாம்பு கொடுவேன் அப்படின்னு கேட்க, இந்தாங்க இது போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அரப்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ சிகக்கா அரப்பு அதை கொடுக்குறீங்க. அது அவருக்கு யூஸ் பண்ணவே தெரியல. அப்போது அவருக்கு அதை யூஸ் பண்ண தெரியாமல் அப்படியே வந்துட்டு எப்படியே போட்டு தேய்ச்சிடுறாரு. ஷாம்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே நம்ம போட்டு தேய்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரியே அவர் நல்லா போட்டு அதை தேய்க்க நுரம் அந்தளவுக்கு வந்த மாதிரி இல்லை. அப்படியே வந்துட்டு மறந்து போய் வந்துட்டு கண்ணை திறந்துடுறாரு. ஸோ கண்ணை திறந்ததுமே சீக்கிரக்கா கண்ணில் வந்து அந்த இது இருக்குல்ல எசன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே வந்துட்டு கண்ணில் பட்டுருச்சு. அவ்வளோதான், மனுஷனுக்கு வலி தாங்க முடியல. அது மாதிரி கண்ணை பிடிச்சிட்டு குதிக்கிறாரு. கண்ணை வந்துட்டு எரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அச்சோ மாமா கண்ணை திறக்கக்கூடாது, நீங்கள் திறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அடே எனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லியா கொடுத்த, நீ பாட்டுக்கு கொடுத்துட்ட, இப்போ என்ன பண்ணிட்டு கண் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டே இருக்கவும் சொன்னீங்க. சரி ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம 2 கையிலையும் வந்துட்டு தண்ணி அந்த பம்பு செட்டில் தண்ணி வரல, அதை அப்படியே பிடிச்சிட்டு ஜிம்னாவுக்குன்னே சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் லைட்டாக தெளிக்கிறீங்க. அதை வந்துட்டு அதை ஃபேஸை வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் அப்படி கொஞ்சம் நின்றுக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படி தண்ணி பிடிச்சி அவரோட ஃபேஸில் போட்டு கொஞ்சமாக அதில் வந்துட்டு விப் பண்ணி எடுக்கவும், ஆனாலும் வந்துட்டு மேலே தலைக்கு தேய்ச்சிருக்கிறது வந்துட்டு இன்னும் ஒழுக்கிட்டே இருக்குது கண்ணுக்கு. அவரால் முடியல. சொன்னீங்க ஆமாம் ஒரே நிமிஷம் அப்படியே நல்லா கீழே குனிங்களேன் அப்படின்னு சொல்லவும் அவர் குனிறாரு. டக்குனு அவரோட தலையை எடுத்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, அவர் அந்த பக்கம் அந்த பம்பு செட்டில் தண்ணி ஃபோர்ஸாக வருமா அந்த இடத்துல பிடிச்சி விட்டாருங்க. அப்படியே அவருக்கு வந்துட்டு சட்டு தலையில் ஏதோ இடி வைக்கிற மாதிரி வந்துட்டு டம்முன்னு தண்ணி வந்து விழுகுது. ஒரு வழியாக அதெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை தலையில் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு சிகக்காலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி என் கண் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே கண் எரிச்சலாகவே இருக்கவும், நீங்கள் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கை இப்படி பிச்சு பார்ப்போம்ல, ஸோ அப்படி ஊதுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி 2 கையை ஒரு கண்ணில் வச்சுக்கிட்டு இதை ஊதி இருக்கிறீங்க. உங்களுக்கு வேற ஏற்றவே இல்லை. ஸோ எக்கி ஊதவும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, உனக்கு ஒரே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு இப்போ பிடிச்சி அப்படி தூக்கிடுறாரு. ஸோ உங்களுக்கு செம்மையாக ஷை ஆகியிருந்திருக்கும். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நீங்கள் சின்ன கண்ணுக்கிட்ட கை வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அவங்க கை இப்போ அவரோட கண்ணத்தை 2 ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ சின்ன நல்லா உங்களை இன்னும் க்ரிப்பாக வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. 2 பேரும் தண்ணிக்குள்ளே நினச்சிட்டு தண்ணிப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அழகாக உங்களை நல்லா தூக்கி எப்படி சொல்கிறது தூக்கிப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கிறாரா. ஸோ நீங்களும் அப்படியே அவரோட ஃபேஸில் உங்கள் 2 கையும் வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போது 2 பேரும் அப்படியே மாற்றி பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ லவ். இதுக்கு முன்னாடி ஜிம்னாக்கு எப்போவுமே இந்த மாதிரி கிடையாது. ஆனால் உங்ககிட்ட அவரால் கோவப்பட முடியல, எதுவும் பேச முடியல, கோவப்பட்டும் பேச முடியல. அட் த சேம் டைம் உங்களை இப்படி பார்க்காம இருக்க முடியவே இல்லை. அப்படியே அவர் அழகாக உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது என்ன நினச்சாரோ தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து ஜிமினா வந்து வயன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு செம்மையாக ஷையாக இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு மாதிரி வைக்கப்பட்டு அப்படி தலையை குனிஞ்சிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களோட கையின்னு அவரோட ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ அவர் நீ சொல்லு அப்படிங்கிறாரு. நான் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் இல்லை நான் மாட்டேன், எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு டக்குனு உங்களுக்கு கீழே விட்டுருவார். நீங்கள் சரசரன்னு வந்து அப்படி கீழே பார்த்து நின்றுவீங்க. அப்போது என்ன இப்படி தொப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் எனக்கு சொல்லவே சொல்லலை அதான் அப்படின்னு சொல்லவும், மம்மி எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓ ஷையாக இருக்கா, சரி ஓகேடா உன் ஷையெல்லாம் நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொஞ்சம் கிட்ட வந்து உங்கள் கண்ணத்தில் வந்துட்டு அழகாக ஒரு கிஸ் பண்ணுவார். ஸோ நீங்கள் அப்படியே பேன் நின்றுருப்பீங்க. அப்போது ஜிமினும் வந்துட்டு உங்களோட 2 கண்ணத்துலேயும் மாற்றி கிஸ் பண்ணிட்டே இருப்பாரா. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷையெல்லாம் போயிட்டு நீங்களும் ஜிமினோட கண்ணத்தை வந்துட்டு அழகாக மாற்றி கிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க.
இப்போது 2 பேரும் வந்துட்டு ரொம்ப லவ்வாக இருக்கீங்க. ஓகே டியர். ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் இதுக்கு மேலே ஹாப்பியாக இருக்கும். 2 பேரும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மனப்பூர்வமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த ஒன் ஷாட் நாளைக்கு வந்துட்டு ஓகே. ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு அந்த ஹை பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுங்க. ஓகேவா? அது கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு கொடுங்க. ஓகே. அண்ட் வேறு என்னென்னா வேறு வாய் ரொம்ப வளருது. சரி, ஓகே. வேறு அதான் என்னடா நம்ம விமி வந்துட்டு ஸ்டோரியெல்லாம் ஒரு மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பயும் அழகாக கொண்டு போகிறா, இதையும் அழகாக கொண்டு போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு நான் இந்த மூடில் தான் இருக்கேன். ஸோ நல்லா கொண்டு போகணும். அதாவது ஜிக்கியோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா அது எனக்கு தெரியல, ஆனால் நான் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களா. ஸோ அதனால தான் நானும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அது நல்லபடியாகவே கொண்டு போயிட்டுருக்கேன். அப்புறமா இதையும் அப்படி தான் கொண்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறனோ அவ்வளோ நாளைக்கு ஹாப்பியாக இருந்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு நாளைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, இல்லை எனக்கு வந்துட்டு ஏதாவது கதை வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட வேணும், இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிவிட வேணும்னு தோணும். அது வந்துட்டு அந்த க்ரூவல் மைண்டு சில டைம் எனக்கு வரும். ஸோ அந்த அன்றைக்கி இப்படி தான் ஏதாவது அதாவது அந்த அன்றைக்கி நான் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. தட் மீன்ஸ் கதையில் வந்துட்டு ஃபுல்லாக ஹாப்பி இல்லாமல் கொஞ்சம் சேடாக கொண்டு வந்துட்டு பட் எண்டிங் ஹாப்பியாக தான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி கொடுப்பேன். அப்போ வந்துட்டு என்ன திட்டக்கூடாது, சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுக்குறப்ப என்ஜாய் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு மூளைக்கிட்ட போய் போட்டேன்னா மன்னிச்சு, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சேன் நான் மன்னிச்சு விட்டுருங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான் எதாவது சொல்ல நினச்சேன். அண்ட் அப்பா, எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். நிஜமாவே நான் வந்துட்டு வாயில் சொல்லுவேன், நீங்கள் கமெண்ட் பண்ணல கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடச்சா பண்ணுங்கள். ஆனாலும் அந்த மனக்கிட்ட மனசு எடுத்துக்கோ. கமெண்ட் செக்ஷன் போய் தேடுது, கமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஜிக்கியோட எஃபெக்ட்கெல்லாம் தேடுவேன். என்னடா அது வியூஸ் போச்சு, ஒரு 10 பேர் பறந்தால் கூட 10 பேரில் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண தோணல அப்படியெல்லாம் தோணும். என்ன பண்ணுறது, அது ஒரு மனக்கிட்ட மனசு அப்படி தான். மூளை வந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும், மனசு வந்துட்டு எதையுமே புரிஞ்சுக்காது. அதுதான். சரி, ஓகே. ஸோ நான் போய்ட்டு வரேன். பாய், சாராங்க.